எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க. நாளைக்கு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லயும் வழக்கு கொடுக்கணும். ஏன்னா 144 தடை உத்தரவு யார் போடலாம்? மேஜிஸ்ட்ரேட் போடலாம். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர். நான் கேட்கிற இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா? காரைக்குடி வர இருக்கா? சென்னை வர இருக்கா? இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதானையா மதுரை கலெக்டரோடு? அப்ப அங்க இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள், வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்டப்பிரிவு 21க்கு விரோதமாக, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள். ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டில் ஏற்ற வேண்டியது நம்மளோட கடமை. இது இறுதி பாடமா இருக்கணும். இறுதி பாடம். இந்துக்களை தொடாது. ஏன்னா நவாஸ்கனி வந்தா நடுங்குது உங்களுக்கு காலு. மானங்கட்ட கூட்டம். நவாஸ்கனியின் கைக்கூலிகள் இன்னைக்கு தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சது 5 லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள், இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள், இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில் அடைச்சு வச்சிட்டு என்ன பண்றீங்க? இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு. இன்னைக்கு என்ன சால்ஜாப்பு சொல்றான், நான் தர்காக்கு போறேன்னு. இல்ல, அன்னைக்கு அதுவும் இல்லையே. அப்ப ஏன் போனா? அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊரிலே எல்லோரும் பேசுகிறார்கள். அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா? இன்னொன்னு அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு. அந்த சிக்கந்தர் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்துல. கோரிப்பாளையத்துல ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே, பொய்தானே? நம்முடைய முருகனுடைய முதற் படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே. அதனால இந்த சமயத்தில் நான் சொல்றேன், இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார். உள்நாட்டு யுத்தத்திற்கு இந்துக்களை வம்பிழுப்பதற்காக நவாஸ்கனி அங்க மேல போறாப்புல ஆடுகோழியோடு. ஆகவே நாம இன்னைக்கே இது முளையிலேயே கிள்ளி எறியாவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வந்துவிடும். இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி இருக்கு? அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறதுக்காக தடை பண்ணானா? அதான் ஆரம்பமே. அயோத்தி இங்கு முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டிலே துவங்குகிறது. இருக்கின்ற ஹிந்து விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும். ஸ்டாலின் அரசாங்கம் இவ்வளவு பயந்தாங்குள்ளி அரசாங்கம் என்பது நமக்கு தெரியாம போச்சு. ஐயா ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன், இதெல்லாம் டீசர் தம்பி, டீசர். டீசருக்கே இப்படி பயப்படுறீங்களே, மெயின் பிக்சர் இனிமேதான் வரப்போகுது. இந்த டீசர்ல இந்து முன்னணி கதாநாயகன், மெயின் பிக்சர்ல ஒவ்வொரு இந்துவும் கதாநாயகனாக இருப்பான். இதுக்கே இப்படி ஆர்ப்பரிக்கிறீங்க. திருப்பரங்குன்றம் சின்ன ஊருங்க, 5 மாநகராட்சி வார்டு. அதுல ஒரு இந்து முன்னணி, RSS, பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத் எல்லாம் ஒரு மாநாடு நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்றால் இவ்வளவு கெடுபிடி. 144 தடை உத்தரவு. 15 மாவட்ட எஸ்பிக்கள் நேற்று பூரா கமிஷனர் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது இந்த போராட்டத்தை எப்படி முறியடிப்பது என்று. ஒரு மதவாத அமைப்பு, ஒரு முஸ்லீம் அமைப்பை கேள்வி கேட்பதற்கு துப்பில்லாத காவல்துறை இந்துக்களுக்கு மாத்திரம் இவ்வளவு கெடுபிடி நினைத்தால் இதுதான் உங்கள் சமயசார்பற்ற தன்மையா? கழுத்துல ஆட்டுக்கூட்டியை போட்டுக்கிட்டு கையில சேவலையும் கோழியும் வச்சுக்கிட்டு நான் ஆடு வெட்டுவேன், கோழி வெட்டுவேன் சொன்ன போது வேடிக்கை பார்த்த காவல்துறை, ராமநாதபுரத்தில் இந்துக்கள் வாக்குகளையும் பெற்று எம்பியான நவாஸ்கனி அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை, இன்று அந்த மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிற இந்துக்கள் மீது வழக்கு, இந்துக்கள் மீது கெடுபிடி, இந்து முன்னணி சுவரொட்டி ஒட்டினான் என்பதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சம்பவம். இதெல்லாம் வரலாற்றில் இடம்பெறும். வரலாற்றில் இடம்பெறும். இந்த ஆட்சி 2026 வரைக்கும் தான், 2026 வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, உதயநிதி ஆட்சி. 26க்கு அப்புறம் இது முருகனின் ஆட்சியாகத்தான் மாறப்போகுது.
2026 அப்புறம் இது முருகனுடைய ஆட்சியாக மாறப்படும். எத்தனை நாளைக்கு தான் நீங்க ஆட்சி பண்றீங்கன்னு பார்க்கலாம். எத்தனை நாளைக்கு நீங்க பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு சாதாரண கெடுபிடி. பாகிஸ்தான்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது. பங்களாதேஷ்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது. அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள். இந்துக்களுக்கு உரிமை இல்லை, உரிமை கேட்டு போராடுகிறார்கள். இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறார் என்றால் இதை பிஜேபி ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்றேன். இங்கேயும் நாங்கள் இந்துக்கள் உரிமைக்காக போராடணுமா? திருமுருகாற்றுப்படையில 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. அந்த திருமுருகாற்றுப்படையில திருப்பரங்குன்றம் மலையை பத்தி சொல்லி 60 வீடுகளில் முதல் படை முருகா இந்த மலையை உனக்குடன் பாடியிருக்கான் தமிழ் புலவன். நாங்க ஒண்ணு தாசில்தார்ட்ட ஆர்டிஓ சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து இது எங்க மலைன்னு சொல்ல முடிய வேண்டிய இல்லடா, திருமுருகாற்றுப்படையில சொல்லி சங்க இலக்கியம் சொல்லி இருக்கு. 1947 வரைக்கும் அங்க திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டுக் கொண்டுதான் வந்தது திருப்பரங்குன்றத்தில். 47க்கு அப்புறம் தான் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது 47, இந்துக்களுக்கு சுதந்திரம் பறிபோனது 47 என்பதை வரலாறு நினைவில் தான் வச்சிருக்கு. அதற்கப்புறம் இந்து முன்னணி வழக்கு தொடுத்தாங்க. 1994 வந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே மலை உச்சியிலே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அதை இன்னும் இந்து அறநிலையத்துறை செய்யவில்லை. இந்து அறநிலையத்துறை அதை செய்ய வேண்டும் என்பது தீர்ப்பு. 30 ஆண்டுகளாக அதை செய்ய முடியவில்லை. 2026 திருக்கார்த்திகை தீபம் தமிழ்நாட்டில் இந்துக்கள் ஆட்சி வரும்போது திருப்பரங்குன்றம் ஒரு வருஷம் தான் நீங்க பொறுத்திருக்கணும். ஒரே ஒரு வருஷம் பொறுத்திருந்தா போதும். 1893 மெக்லினியஸ் மேனுவல் அப்படின்னு வெள்ளக்காரன் ஒரு கெசட் வெளியிடுறான். அதுக்கு பேரு மெக்லினியஸ் மேனுவல், MCLEANS. அதுக்கு பேரு மீடியா இருக்கிறதுனால ஸ்பெல் பண்றேன். அதுல இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை, ஸ்ரீகந்தகிரி என்பது வெள்ளக்காரன் கெசட்ல எழுதி வச்சிருக்கிறான். பாருங்க நம்ம நாட்டில் எவ்வளவு மோசமான நிலைமை. ஏன் மலை முருகன் மலைடான்னு வெள்ளக்காரன் சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நமக்கு. அவ்வளவு மோசமான நிலைமை. அந்த மெக்லினியஸ் மேனுவல்ல சொல்லி இருக்கிறான், இந்த ஸ்ரீகந்தர் மலை என்பதைத்தான் கரப்டட் ஃபார்ம்ல, கெட்டுப்போன வடிவத்தில் சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று மெக்லினியஸ் மேனுவல் எழுதியிருக்காங்க. சிக்கந்தர் பகத் என்பது கரப்டட் ஃபார்ம். அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிபுவாதம், இந்த திமுக ஆட்சி, இந்து விரோத ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சொல்லிதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு, இந்த வெற்றி. அவருக்கு திருப்பரங்குன்றத்தினுடைய சரித்திரம் சேகர்பாபு அவங்களுக்கு தெரியுமா? 1926 சுதந்திரத்திற்கு முன்பு இதே பிரச்சனை இங்கே வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சப்பார்டினேட் ஜட்ஜி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. திருப்பரங்குன்றம் கோயில் எந்த டவுட்டுமே இல்லை, தேவஸ்தானத்துக்கு சொந்தம், மலை யாருக்கு சொந்தம், அந்த பகுதிக்குள்ள அரசு நிலங்கள் இருந்தால் அரசுக்கு சொந்தமானது. 1926 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்பது மிக தெளிவாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை அது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம். அது 1926 அப்பீலுக்கு போகிறாங்க ஹைகோர்ட். 30 நாள் சபார்டினேட் ஜட்ஜில் நடந்த ஒரு என்கொயரி, ஒரே நாள் ஹைகோர்ட்டில் இருவரும் சமாதானமாக போங்கன்னு சொல்கிறாங்க. 1931 ஃபைனல் பிரிவி கவுன்சில், அதான் ஹையஸ்ட் லா ஆஃப் த லேண்ட். பிரிவி கவுன்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மிக தெளிவாக, இது முழுமையாக சப்பார்டினேட் ஜட்ஜி கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கிறோம், இது முழுமையாக கோயிலுக்கு சொந்தம். அதோட பிரச்சனை முடிஞ்சது. அதன் பிறகு ரயில்வேஸ் அந்த கோயில் இருக்கக்கூடிய பாறையெல்லாம் உடைச்சு அதை மைனிங் பண்ண முற்பட்ட பொழுது கூட திருப்பரங்குன்றை கோயிலுடைய அத்தாரிட்டிஸ் அதை தடுக்கிறாங்க. நான் சொல்கிறது ஆங்கிலேயர்கள் காலத்தில். இன்னைக்கு ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த ஒரு கோயிலை இப்போ இருக்கக்கூடிய அந்த திராவிட கும்பல், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது தான் வேடிக்கை. அதனால் சேகர்பாபு அவர்கள் முதல்ல இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி 1931 பிரிவி கவுன்சிலினுடைய தீர்ப்பு எடுத்து ஒரு படிக்கட்டும். இன்றைக்கி புதிதாக இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் இதை பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. மேலே காவல்துறை அனுமதிக்கிறாங்க, அவங்க போய் சாப்பிட்றாங்க, ஆடு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியை எடுக்கிறாங்க. ஒரு எம்பி மேலே நடவடிக்கை எடுக்க துப்பில்லை அவருக்கு. இன்றைக்கி சேகர்பாபு அவர்கள் வீரவசனம் பேசிகிட்டு இருக்காங்க. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்கிறாங்க இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். தான் நேற்று நீங்கள் அடக்கின லட்சணத்தை தானே பார்த்தோம். தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க காவல்துறை எங்கே போய் யாரை பிடிக்கணும்னா, சாதாரணமாக பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட யார் தவறு பண்ணுறாங்களோ அவங்கள போய் பிடிக்கணும். அந்த காவல்துறையை பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 350 பேர்த்துக்கு மேலே வீட்டில்
நைட்டு 2 மணியிலிருந்து காவல்துறை அங்கே போட்டு அவங்கள கைது பண்ணி வச்சிருக்கிறீங்க. நன்றி சொல்லிக்கிறேன் காவல்துறைக்கு. ஏன்னா அந்தந்த ஊரில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நீங்கள் பெருசாக வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க. தெருவில் வந்து எங்கள் ஆளுகளை பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் 10 பேர் வந்து கைதாக பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களா? அதனால் முதல்ல தமிழக காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நேற்று 350க்கு மேற்பட்ட இடத்துல தமிழக பாரதிய ஜனதா கட்சியை கைது பண்ணி வச்சதுக்கு. ஏன்னா நீங்களே பெரிய ஆளாக்குறீங்க, மக்கள் நாயகர்களை அவங்கள கொண்டு வர்றீங்க. அதே நேரத்தில் இந்த காவல்துறை எங்கே பயன்படுத்தி இருக்கணும்? 4 மணிக்கு மதுரை மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை பெஞ்சில் தீர்ப்பு வந்த பிறகு எங்கே போச்சு உங்களுடைய கௌரவம், உங்கள் வீரமெல்லாம்? 1 மணி நேரத்தில் மக்கள் சேர்ந்துருக்கிறாங்க. தீர்ப்பு கொடுக்கப்பட்டு 1 மணி நேரத்தில் மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தன்னெழுச்சியாக மக்கள் வந்திருக்கிறாங்க. அதனால் சேகர் பாபு அவர்கள் முதல்ல சரித்திரத்தை தெரிஞ்சுக்கணும். வெறும் காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நான் முருக பக்தன், நான் சிவபக்தன்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும் பத்தாது. சேகர் பாபு அவர்கள் உண்மையான ஒரு சனாதன தர்மத்தை நம்பிக்கை இருக்கக்கூடிய மனிதர்னா, சனாதன தர்மம் இந்து தர்மம் வேறுபடுத்தாதுங்கண்ணா. இஸ்லாமியர்களாக இருந்தாலும் நம்ம சகோதரர்கள் தான். ஆனால் இதில் பிரச்சனை ஆரம்பிப்பவர்கள் யார்? இத்தனை காலமாக அமைதியாக இருந்த திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பவர் யார்? இதை முதல்ல சேகர் பாபு அவர்கள், ரகுபதி அவங்க ஒழிச்சுக்கணும். இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவோன்னு அந்த சீன் போட்டு சுற்றுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் அடக்கி காட்டுவோம். அதுக்குள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன். அதனால் வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது ரகுபதி அவர்கள் வார்த்தையை சரியாக பயன்படுத்தணும். இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கேன், அமைச்சராக இருக்கேன். எத்தனை நாளைக்கு எம்எல்ஏ அமைச்சராக இருந்துருவீங்க? நாளை காலையில் இருந்துருவீங்களா? அதனால் எம்எல்ஏவாக இருக்கேன், அமைச்சராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனீங்கன்னா உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்பது எங்களுக்கும் தெரியும். நாங்கள் அதை செய்தி காட்டுவோம். மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக மரியாதை கொடுக்குறோம். அந்த மரியாதையை தற்காத்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகள் சரியாக இருக்கணும். அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம். இவங்களாம் தப்பு பண்ணவங்களா? இவங்களாம் கஞ்சா விற்றவங்களா? இவங்களாம் பெண்கள் மீது கை வச்சவங்களா? இவங்களாம் முருகபெருமானுக்காக பக்தர்களாக அங்கே திருப்பரங்குன்றத்தில் அந்த பகுதியில் கோர்ட் அனுமதி கொடுத்த பிறகு அங்கே சேர்றவங்க எப்படி இரும்பு கடத்தை கொண்டு அடக்குவீங்க? அவங்களாம் நான் தப்பானவங்களா? இன்றைக்கி நான் முதலமைச்சருக்கு சொல்கிறேன், தமிழகத்தில் லோக்சபா ஒரு கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. அதில் கவனம் கொடுங்க. 2021 தமிழ்நாட்டில் NDPS யாரெல்லாம் போதைப்பொருள் விற்கிறாங்களோ மொத்தமாக 2021 போடப்பட்ட வழக்கு 9632 பேருக்கு மேலே வழக்கு போட்டிருக்கோம், NDPS கேஸ். இதே 2022 எவ்வளோ போட்டீங்க? திமுக 588. 2023 எவ்வளோ போட்டீங்க? 421. 2024 எவ்வளோ போட்டீங்க? 113. வெக்கமா இல்லையா? ஒரே ஒரு வருஷத்தில் 2021 கஞ்சா வழக்கு NDPS 9632 வழக்கு போட்டிருக்கோம். 2022, 23, 24 3 ஆண்டுகளும் சேர்ந்து மொத்தமாக போட்டப்பட்ட வழக்கு 1122. எப்படி கஞ்சா எங்கள் கட்டுப்படி இதுவாகும்? எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க? இன்னைக்கு கஞ்சாவினுடைய தலைநகரமாக தமிழகம் இருக்குன்னா இதுலேயே தெரியுது, லட்சணம் தெரியுது. NDPS நீங்கள் கேஸ் போட்ட லட்சணம் தெரியுது. இங்கே காவல்துறையை பயன்படுத்தணுமா? அதை விட்டுட்டு 350 பிஜேபியினுடைய வீட்டில் போய் காலையிலிருந்து நான் கைது பண்ணி சிறையில் வைப்பேன். வெக்கமா இல்லையா உங்களுக்கெல்லாம்? இதில் வீரவசனம் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், ரகுபதியை போன்றவர்கள் வெக்கமே இல்லாமல் வீரவசனம் பேசிக்கொண்டு திரிகின்றார். அதனால் இரும்பு கடம் கொண்டு அடக்குவன்னு முருக பக்தர்கள் மீது கை வச்சிங்கன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நான் தெளிவாக சொல்கிற கேட்டுக்கு. எங்களுக்கும் தெரியும் எப்படி உங்களை அடக்க வேண்டும்னு எங்களுக்கு தெரியும். பொறுத்துக்கிட்டு இருக்கும். தார்மீக ரீதியாக கோர்ட் என்ன அனுமதி கொடுத்துருக்காங்களோ அதுபடி இது நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் நான் அந்த இடத்துக்கு போகக்கூட இல்லை. அதனால் இரும்பு கடம்னு இன்னொரு முறை இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி மிரட்ட பார்த்தீங்கன்னா ரகுபதி அவர்கள் இருக்கிற இடம் அவருக்கே தெரியாது. அதனால் நான் அமைதியான முறையில் அறவழி முறையில் சொல்கிறேன், அமைச்சர் என்பதை தெரிஞ்சு சொல்கிறேன். இந்த மிரட்டுறது உருட்டுறதெல்லாம் கரைவேட்டி கட்டியிருக்கிற திமுக காரங்கிட்ட இன்ப நிதிக்கு போஸ்ட் அடித்து ஓட்டுறவங்கள்ட்ட சொல்லிக்கங்க. எல்லாம் முருக பக்தர்களை பார்த்து அமைதியான முறையில் அறவழி அத்தனை பேர் சேர்ந்தாங்க. என்ன பண்ணாங்க? பஸ்ஸை உடைச்சாங்களா? தீ வச்சு கொளுத்தாங்களா? பொது சொத்துக்கு சேதம் விளைவிச்சாங்களா? அமைதியான முறையில் வந்து அமைதியான முறையில் பேசிட்டு போயிருக்கிறாங்க. அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு பிரச்சனை உருவாக்குவது யார்? பிரச்சனையை உருவாக்குவது திமுக. இத்தனை காலமாக சும்மாங்கிறத திருப்பரங்குன்றத்தை ஊதி பெரிதாக்கியது யார்? நவாஸ்கனி போகிறக்கு அங்கே என்ன ரைட்ஸ் இருக்குது? அங்கே போய் மாமிசம் சாப்பிட்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அதையெல்லாம் பார்த்த மேலே நீங்கள் கைது பண்ணீங்களா, நடவடிக்கை எடுத்தீங்களா? காரணம் அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்பீஸ்மெண்ட் ஓட்டு எனக்கு வேணும், அப்போ தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. அதற்கு அக்கறை சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அமைதியான முறையில் இந்து பக்தர்கள் வந்தால், முருக பக்தர்கள் வந்தால் ஏன் கை வைக்கிறீங்க? இதைத்தான் நான் திரும்ப கேட்குறேன். அதனால தான் விலாவரியாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை பிரிவி கவுன்சில் தீர்ப்பில் இருந்து. அதனால் காவல்துறையை NDPS கேஸுக்கு அங்கே அனுப்புங்க. வெறும் 1122 கேஸ் போட்டு வச்சிருக்கிறாங்க 3 வருஷத்தில். ஒரே வருஷம் 9632 அங்கே போடுங்க, சந்தோஷப்படுறோம். அதை வீரவசனத்தை பிஜேபி தலைவர்கள் மீது, தொண்டர்கள் மீது காட்டாது.